அனைவருக்கும் வணக்கம். இன்று வீடுகளின் 3 குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம். சரம், ஸ்திரம், உபயம். முதலில் சரராசிகள், மோபிள் ஆர் கார்டினல் சைன்ஸ். மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகியவை சரராசிகள். இந்த ராசிகள் ரஜஸ் என்ற செயலாற்றலை பற்றி குறிப்பிடுவது குணத்துடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகின்றன. பண்புகள் செயல்மிக்க, ஆம்பலான, தன்னம்பிக்கை நிறைந்த, சுயாதீனமானவர்கள், மாற்றத்திற்கும் புதுமைக்கும் உள்ள ஆவல் உடையவர்கள், முன்னணி தலைமை அல்லது நிர்வாக பொறுப்பில் சிறந்து விளங்குவதற்கு ஏற்றவர்கள். ஆரோக்கியம், திடீர் தாக்கத்துடன் கூடிய குறுகிய கால நோய்களுக்கு ஆளாக வாய்ப்பு. தலை, வயிறு, சிறுநீரகம் ஆகியவை பாதிக்கப்படலாம். பொருளாதாரம், பிரபலத்தன்மை, முயற்சி, செயல்நிலை போன்றவற்றின் மூலம் வளம் பெறுவர். ஆனால் அதிர்ஷ்டம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். தொழில், தலைமைத்துவம், தொழில் முனைவு மிக்க, மாற்றமிக்க பணிகளுக்கு ஏற்றவர்கள். திரராசிகள் ஃபிக்ஸ் சைன்ஸ், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இந்த ராசிகள் தமஸ் நிலைத்தன்மை குணத்துடன் தொடர்புடையவை. பண்புகள் உறுதியான, பொறுமைசாலிகள், நம்பகமானவர்கள். ஆனால் சில நேரங்களில் பிடிவாதம் மற்றும் மாற்ற எதிர்ப்புள்ளவர்கள். நிலைமை, பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியை விரும்புபவர்கள். நீண்டகால பணிகளில் சிறப்பாக இயங்குவர். ஆரோக்கியம், நீண்டகால நோய்களுக்கு ஆளாகும் வாய்ப்பு. இதயம், தண்டு, நுரையீரல் ஆகியவை பாதிக்கப்படலாம். பொருளாதாரம், நிலையான வருவாய், மெதுவான ஆனால் உறுதியான சேமிப்பு. தொழில், அரசு, கல்வி, பத்திரமான நிறுவனங்கள் போன்ற இடங்களில் நீண்டகாலம் பணியாற்றுவதற்கு ஏற்றவர்கள். உபய ராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த ராசிகள் சத்துவ குணத்தை, ஒத்திசைவு மற்றும் சமநிலை கொண்டுள்ளது. பண்புகள் புத்திசாலித்தனமான, தழுவி வாழும், மனம் விடை கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் முடிவெடுக்காமை மற்றும் வெளித்தாக்கம் கொண்டவர்கள். மாற்றம், பல்வகைமை, சிந்தனை ஆகியவற்றில் விருப்பம் கொண்டவர்கள். துணை அல்லது சேவை சார்ந்த பணி வகைகளில் சிறப்பாக பொருந்துவர். ஆரோக்கியம், நரம்பு, மூச்சுவாய் சம்பந்தமான மாறிய நோய்கள். பொருளாதாரம், சேவை, கலாச்சாரம் அல்லது கல்வி சார்ந்த பணிகளின் மூலம் வருமானம். அனிச்சயமான பொருளாதார நிலை. தொழில், ஆசிரியர், எழுத்தாளர், அலுவலர், இடைத்தரகர், ஆலோசகர் ஆகிய பொறுப்புகளில் பொருத்தமானவர்களாக இதுவரை நாம் வீடுகளின் 3 குணங்களை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதுவரை கவனித்தமைக்கு நன்றி. வணக்கம்.